Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் பண்ணை அரசு பால்கோவா பால் அல்வா தயாரிக்கக்கூடிய விற்பனை மையத்தில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகை அறிந்து அவருடைய வாகனத்திற்கு முன்பாக வரவேற்றார்கள். குறிப்பாக பால் உற்பத்திக்கு விவசாயிகளுடைய பாதுகாவலனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திகழ்வதாக அவர்கள் பெருமிதம் தெரிவித்தார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று அந்த தொழிலாளர்கள் உறுதிபட தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அந்த பால்கோவாவிற்கு புவிசார் குறியீடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வழங்கப்பட்டது. ஒரு மாவட்டத்தினுடைய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு புவிசார் குறியீடு என்பது அதனுடைய அடையாளத்தை காண்பிக்கக்கூடியதாக, அதனுடைய தரத்தை காட்டக்கூடியதாக, அதனுடைய சுவையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவிற்கு புவிசார் குறியீடு கொடுத்து அந்த பால்கோவா உற்பத்தியாளர்களையும் அதனையே நம்பி இருக்கக்கூடிய பால் அந்த கறவை கால்நடைகளை வைத்து வளர்க்கக்கூடிய விவசாயிகளையும் அந்த நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அதிமுக அரசு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியதை அன்றைக்கு அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக குறிஞ்சி முருகன் என்பவர் இந்த பால்கோவா நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பால்கோவா வியாபாரிகள் நேரடியாக அந்த பாலை பெற்று முறையாக அந்த பால் கோவாவாக தயாரிக்கப்பட்டு பால் அல்வாவாக தயாரிக்கப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கு உலக அளவிலும் இந்த பால்கோவா விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்றுமதி செய்வதற்கு ஆளுகிற திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய குறிஞ்சி முருகன் என்பவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பால்கோவாக்களை உலக அளவிலே கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளையும் அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த ஏற்றுமதிக்கான ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் வசந்த காலம் உருவாகும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். கண்டிப்பாக இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய பால்கோவா தயாரிக்கக்கூடிய அந்த உரிமையாளர்கள் தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் என்கிற அந்த உறுதிமொழியை அவர்கள் அளித்தார்கள். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கிற பொழுது நீங்கள் இந்த உலக அளவிலே ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அன்போடு அவர்கள் வைத்தார்கள். அதே அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தாங்கள் தயாரிக்கக்கூடிய பால்கோவாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு அன்பாக கொடுத்து அவர்கள் மகிழ்ந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக 2026 செய்து கொடுக்கப்படும். புவிசார் குறியீடு பெற்றுக் கொடுத்த அந்த பால்கோவாவிற்கு உலக அளவிலே அதனுடைய விற்பனையை அதிகரிக்க விற்பனையை கொண்டு செல்ல அதிமுக உறுதுணையாக நிற்கும் என்கிற வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அளித்திருக்கிறார். நன்றி தெரிவித்தார்கள். அதற்கு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடைபெற்ற பிரம்மாண்டமான எழுச்சி அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றினார். தற்போது அதாவது இந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.